கல்யாணமாகி 1 வருஷம் 2 வருஷத்துல குழந்தை பிறக்கலனா ஏன் நீங்க டாக்டர் பார்க்கல? அது வந்து கண்டிப்பா நீங்க சொல்லிதான் ஆகணும் அண்ணி. நீங்க சொல்லாம நான் விடவே மாட்டேன். ப்ளீஸ் அண்ணி சொல்லுங்க அண்ணி, ப்ளீஸ். சரி சொல்றேன். கல்யாணம் ஆன அடுத்த வருஷமே குழந்தை வேணும்னு எதிர்பார்க்கறது எல்லாரோட ஆசை. சொல்லுங்க அண்ணி, அதுக்கு என்ன பண்ணீங்க? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? அண்ணா கூட்டிட்டு போனாரா? இப்ப நீ கேக்குறதுனால இதை சொல்றேன் மது. தயவு செஞ்சு இது உன் மனசோட பதிச்சு வச்சுக்கோ. கல்யாணம் ஆகி 1 வருஷம் முடிஞ்சதும் எங்களுக்கு ஒரு அழகான குழந்தை வேணும்னு நினைச்சோம். ரஜினி, ரஜினி, அம்மா எங்க? டைம் ஆகுது, நான் கடையை திறக்க போகணும். அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா. என்னங்க? என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ரஜினி? அது வந்து நமக்கு கல்யாணமாகி இன்னையோட 1.5 வருஷம் ஆகுது. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது வந்து நான் கொஞ்ச நாளாவே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க தப்பா நினைக்க கூடாது. சொல்லு ரஜினி. நமக்குள்ள தப்பு என்ன, சரி என்ன? கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் குழந்தை பாக்கியம் கை கூடல. நீங்க சரின்னு சொன்னா ஒரு டாக்டரை பார்த்துட்டு வரலான் தான். அவ்வளவுதானே? எதுக்கெல்லாம் இப்படி தயங்கிட்டு இருக்க? பழிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல, அத்தை கிட்ட சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. புரியுது ரஞ்சினி, கண்டிப்பா டாக்டர் கிட்ட போலாம். அம்மா கிட்ட நீயே சொல்லலாமே, இது என்ன பெரிய விஷயம்? வா, இப்பவே சொல்லிட்டு இன்னைக்கே கிளம்பலாம். என்னடா முரளி, இப்பவே சொல்லிட்டு எங்க கிளம்பணும்? ஒண்ணு இல்லம்மா, ரஞ்சினி நீயே சொல்ல. அம்மா கிட்ட உனக்கு என்ன தயக்கம்? ஏய் சொல்லு ரஞ்சினி, என்ன விஷயம்? சொல்லு ரஞ்சினி. அத்தை, ஒண்ணும் இல்ல. கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆகுது. பிரச்சனை ஒண்ணு இல்லைனாலும் எதுக்கும் ஒரு டாக்டரை பார்த்து. நல்ல விஷயம் தானே. அதுக்கு என்ன மின்னு முழுங்கிக்கிட்டு? என்னை இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஜாடமாடியா கேக்குறாங்க. மருமக பொண்ணு ஏதாவது நல்ல செய்தி சொன்னாளான்னு நேத்து கூட பக்கத்து வீட்டு லட்சுமி அம்மா கேட்டாங்க. என் மருமக கொண்டு வர்ற ஒரே நல்ல செய்தி, மாசம் பிறந்தா சம்பளம் மட்டும் தானே. நான் எப்படிடா சொல்றது? பாத்தியா, இதுக்கு போய் இவ்வளவு தயங்குன? அம்மா தான் சரின்னு சொல்லிட்டாங்கல்ல. சரிங்க, சரி அத்தை. இது பாருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க மத்தியானமா கடைக்கு போங்களேன். இப்பவே ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு 12 மணிக்குள்ள திரும்பி வந்துருவோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அங்க நர்ஸா இருக்கா. போன் பண்ணி சொல்லிட்டா போதும், எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன்னு சொல்லிருக்கா. அத்தை, மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சுட்டேன். நாங்க 1 மணிக்குள்ள வந்துருவோம். இங்க இருங்க, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு வரேன். இரு, இவன் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு? அவன் கடைக்கு போட்டோம், நான் வேணா உனக்கு துணையா வர்றேன். அத்தை, டெஸ்ட் பண்ணணும்னா டாக்டர் 2 பேரையும் தான் வர சொல்லுவாங்க. என்ன விளையாடுறியா? அவனுக்கு எதுக்கு டெஸ்ட்? உனக்கு சந்தேகம்னா நீ போ, நீ பண்ணிக்கோ. டெஸ்ட் கிஸ்ட்னு என் புள்ள அதுக்கெல்லாம் வரமாட்டான். அது வந்துமா, இப்ப என்ன வழக்கம்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து போகணும்னு சொல்றாங்க. யாரா சொல்றாங்க? வெக்கமா இல்ல உனக்கு சொல்றதுக்கு? இல்லம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நிறுத்திடா. காலங்காத்தாலே உனக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே கிடைக்கல. டாக்டரா செக்கப்பா. நம்ம வம்சத்துல இல்லாத வழக்கத்தை எல்லாம் இவ வீட்டுக்கு கொண்டு வர்றா. 4 பேர் கேட்டா காரி துப்புவாங்கடா. இல்லம்மா, இதுல தப்பு ஒண்ணு இல்லம்மா.
இந்த காலத்துல இந்த மாதிரி செக்கப் யாரும் தனியா போக டேய். மாட்டான். அப்படி சொல்ல சொன்னாளே இவ நானா? இல்ல அத்தை, நான் எதுவுமே சொல்லல. தாலி கட்டின 10வது மாசமே தொட்டில் போடுற வம்சம்டி எங்களுது. எனக்கு இவன் அப்படிதான் பிறந்தான். எங்க மாமியாருக்கும் அப்படிதான், அவங்க மாமியாருக்கும் அப்படிதான். என் புள்ள கிட்டதான் குறை இருக்கிற மாதிரி இல்ல பேசுற. சத்தியமா இல்ல அத்தை, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. யாரு? நானா உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டேன்? உன்னை சரியா புரிஞ்சுகிட்ட ஒரே ஜென்மம் நான் தாண்டி. அம்மா என்னம்மா? விடுறா, இதுக்கு மேல பேசாதே. இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன், ஒரு மதிப்பில்லை, மரியாதை இல்ல. அவதான் சொல்றானா, நீயும் கேட்டுக்கிட்டு கலகுத்தாடி மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க. போடா, செக்கப்புக்கு போ, டெஸ்டுக்கு போ. எனக்கு குழந்தை பிறக்கலே, சோதனை பண்ணிக்க வந்தேன்னே ஊரை கூட்டி மைக்கு வச்சு சொல்லு. எங்களுக்கு குழந்தை பிறக்காததுக்கு என் புருஷன் தான் காரணம்னு அதுக்கும் இவ ஒத்து ஊதுவா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஊருக்கு முன்னாடி நான் நாண்டுகிட்டு சாகுறேன். என்னம்மா பேசுறீங்க நீங்க? வேற என்னடா பேச சொல்ற? சாரதா புள்ள ஆம்பளை இல்ல, அவனால ஒரு புள்ளைய கூட பெத்து கொடுக்க முடியாதுன்னு எங்கிட்டயே மத்தவங்க சொல்லணும்னு இவ ஆசைப்படுறா. அத புரியாம நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அப்படிலாம் இல்லம்மா. போடா, இப்பவே கிளம்பு. சொல்றேன்ல, கிளம்பு. செக்கப்புக்கு போ. நீயும் பொண்டாட்டியும் நல்லா டெஸ்ட் பண்ணிக்கங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, திரும்பி வர்றப்ப அம்மான்னு கூப்பிடுறதுக்கு இந்த வீட்ல ஒரு உசுறு இருக்காது. அம்மா எல்லா போனாலும் மானம் ஒண்ணு மிச்சம் இருக்குன்னு நப்பாச வச்சிட்டு இருந்தேன்டா. அதையும் மொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டா இந்த மகராசி. நல்லா இருடி, நல்லா இரு. காத்து பட்டாலே கர்ப்பம் தரிக்கிற வம்சத்துல பிறந்தவண்டி என் புள்ள. அவனை கூட்டிட்டு போய் டெஸ்ட் பண்றியா நீ? பெத்த வயிறு சும்மா இருக்காதுடி. வயிறு எரிஞ்சு சொல்றேன். நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. நீ நல்லாவே இருக்க மாட்டே. என்னம்மா? போயிடுவேன், நாசமா போயிடுவேன். அத்தை, அத்தை, அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? இப்படி அம்மா என்னாச்சுமா? என்னாச்சு? அத்தை, என்ன போடுமா? அம்மா அம்மா நான் தண்ணி எடுத்து தள்ளிக்கமா. அம்மா அம்மா எந்திரிக்கமா. நான் போக மாட்டேம்மா. ரஜினி, அம்மா நான் போக மாட்டேம்மா. ரஜினி சீக்கிரம் கொண்டு வா. இந்த தண்ணி சீக்கிரம். அம்மா எந்திரிக்கமா. அம்மா இது எப்படி? அம்மா எந்திரிக்கமா. நான் போக மாட்டேம்மா. எந்திரிக்கமா. அம்மா நான் டெஸ்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேம்மா. ரஜினி, அம்மா நான் போக மாட்டேம்மா. அம்மா அம்மா நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். நீ பாத்து அம்மா அம்மா. அவசரப்பட்டுட்டோம் ரஞ்சினி. அம்மாக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? சேச்சே, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுங்க. அத்தை எல்லார் மாதிரியும் காத்து சுவாசிச்சு வாழல. உங்க மேல இருக்கிற பாசம்தான் அவங்களுக்கு சுவாசமே. இது புரியாம நான் ஒரு நிமிஷம் அவசரப்பட்டுட்டேன். அத்தை எழுந்திருச்சிருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க.
டாக்டர் எங்க அம்மாவுக்கு She is perfectly all right, nothing to worry. கடவுளே ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. நீங்க எதுக்கு இவ்ளோ நர்வஸா இருக்கீங்க? ரிலாக்ஸ்டா இருங்க. உங்க அம்மா பிபி பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், சுகர் கம்ப்ளைண்ட் வேற இருக்கு. திடீர்னு பிபி ரேஸ் ஆனதுனால அவங்க மயக்கமாயிட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ கண் முழிச்சிட்டாங்களா டாக்டர்? ஆச்சுமா, கவலைப்படாதீங்க. பட் ஒன் திங், அவங்க ஹார்ட் பேஷண்ட்ங்கிறதுனால அவங்க கோவப்படுற மாதிரி, அதிர்ச்சி அடைகிற மாதிரி எந்த விஷயத்தையும் அவங்க கவனத்துக்கு கொண்டு போகாம பாத்துக்கங்க. இந்த மாதிரி பிபி ஷூட் ஆகுறது நல்லதில்ல. ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி அவங்கள பாத்துக்கணும். சரி. வயசாயிடுச்சு பாருங்க. ஆபரேஷன், சிவியர் ட்ரீட்மெண்ட்னு அவங்க உடம்பு தாங்காது. இனிமே நீங்க தான் எச்சரிக்கையா பாத்துக்கணும். டாக்டர் இப்போ நாங்க உள்ள போய் பார்க்கலாமா? இன்னும் half an hourல நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. அப்ப போய் பாருங்க. ரொம்ப நன்றிங்க. என்ன கூட உன்னால அப்படி கோச்சிக்க முடியுமாம்மா? நான் உன் புள்ளம்மா, என்ன நம்புமா. அம்மா, இனி உனக்கு பிடிக்காத எதையுமே நான் பேசவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். நம்பிக்கை வேணும்டா முரளி. நம்ம அம்மா எதுவும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவா, செய்வான்னு மனசார நம்பணும். 1000 உறவுகள் வரும் போகும். ஆனா ஒரு அம்மாவுக்கு தான் புள்ள மேல இருக்கிற அக்கறை வேற யாருக்குடா வரும்? முரளி முதல்ல என் புள்ள, அப்புறம்தான் உனக்கு புருஷன். அது எப்பவும் மனசுல இருக்கணும். மன்னிச்சிருங்க அத்தை. உங்களுக்கு விருப்பமில்லாத எந்த விஷயத்தையும் நான் இனிமே சத்தியமா செய்ய மாட்டேன். விருப்பம் இல்லைன்னு இப்ப தெரிஞ்சிடுச்சுல்ல, அவ்வளவுதான். இதோட விட்டுடு. இப்பவும் சொல்றேன், நீ ஆசைப்பட்டா செக்கப்புக்கு போ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என் பிள்ளைய அதுக்கெல்லாம் இழுக்காத. சரி அத்தை, இனிமே செக்கப் அது இதுன்னு நான் போக மாட்டேன். அவரையும் கூப்பிட மாட்டேன் அத்தை, கூப்பிட மாட்டேன். சத்தியமா கூப்பிட மாட்டேன் அத்தை. என்ன நம்புங்க அத்தை, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க அத்தை. நான் இனிமே செக்கப்க்கெல்லாம் போவே மாட்டேன் அத்தை, என்ன நம்புங்க. மது, அத்தை ஒரு ஹார்ட் பேஷண்ட். எந்த அதிர்ச்சியும் அவங்களால தாங்கிக்க முடியாது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க மனசுக்கு விரோதமா நடக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லடி. ஒரு தாயோட உசுரை பறிச்சுதான் நான் தாயாக முடியும்னா அப்படி ஒரு அந்தஸ்து எனக்கு தேவையே இல்லை மது. இப்ப என்ன கெட்டு போச்சு? மனசுக்கு பிடிச்ச புருஷன்,
என் மேல சூர்யாவும் நீயும் உசுரா இருக்கீங்க. பிடிச்ச மாதிரி உத்தியோகம். அதான் டீச்சரா இருக்கிறதுனால என்னை சுத்தி எப்பவுமே குழந்தைங்க இருக்காங்க. இது போதுண்டி எனக்கு. போதாது அண்ணி. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். பிறந்தே தீரணும் அண்ணி. அம்மாவுக்காக எத்தனை காலம் இப்படியே பேசாம இருக்க போறீங்க அண்ணி? நாளைக்கு சூர்யாவுக்கு கல்யாணம் ஆகும். நானும் இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அண்ணி. இது உங்க வாழ்க்கை. அம்மாவோ மத்தவங்களும் இதை தீர்மானிக்கவே முடியவே முடியாது. என்னைக்கோ 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் டாக்டரை பார்க்காம இருக்கிறது டூ மச் அண்ணி. என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் ஏத்துக்கிட்டேன் மது. போதும்னு தோணிருச்சு. சாரி அண்ணி. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அண்ணி. நீங்க ஒரு குழந்தைக்கு தாயானீங்கன்னா அது எங்க அம்மாவுடைய குணத்தையே மாத்தும் இல்லையா? வீட்ல ஒரு குழந்தை வந்ததுன்னா கோடி சந்தோஷத்தை மூட்டை கட்டி எடுத்துட்டு வருதுன்னு அர்த்தம். காலை மாத்தாத எங்க அம்மாவுடைய குணத்தை உங்க குழந்தை மாத்திரும் அண்ணி. எப்ப பார்த்தாலும் உங்களை கரிச்சு கொட்டிக்கிட்டு கண்டபடி பேசிக்கிட்டு உங்களை 4 பேர் எதிரில மலடின்னு அவமானப்படுத்திக்கிட்டு அசிங்கப்படுத்தி ச்சே. அண்ணி, உங்களுக்கு இல்லனாலும் எனக்கும் சூர்யாவுக்கும் எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா அண்ணி? ச்சே, பைத்தியம் மாதிரி பேசாத. எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும்னு இருந்தா கண்டிப்பா பிறக்கும். உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அண்ணி. என்ன சாக்கு போக்கு சொல்லாம நீங்க என் கூட செக்கப்க்கு வரணும். மாறி பேச்சு பேசாதீங்க அண்ணி. மது, நான் இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க அண்ணி, நான் உங்களை தான் கூப்பிடுறேன், அண்ணனை கிடையாது. அண்ணன் வர வேண்டாம் அண்ணி, நீங்க வந்தாகணும். முடியாது மது. அத்தை இதுக்கு கண்டிப்பா சம்மதிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா திரும்ப ஒரு பெரிய பிரச்சனை வரும். அண்ணி, அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா நீங்க வரீங்க. வேண்டாம் மது, இதோட விட்டுறேன் ப்ளீஸ். ஆஹா, நீங்க வந்தே ஆகணும் அண்ணி. எனக்காக இதை நீங்க செஞ்சே ஆகணும். யாருக்கும் தெரிய வேண்டாம் அண்ணி. நம்ம 2 பேர் மட்டும் போறோம். டெஸ்ட் முடிச்சிட்டு சைலண்டா வந்துடுறோம். ஓகே? உங்களுக்கு எந்த குறையும் இல்ல. நீங்க தாயாக எல்லா தகுதியும் உள்ளவங்கன்னு டாக்டர் சொல்லட்டும். எனக்கு அது போதும். படிச்சு முடிச்சா டிகிரி வாங்கணும், வேலைக்கு போனா சம்பளம் வாங்கணும், கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கணும். இதெல்லாம் நேச்சர் அண்ணி. நீங்க என்னடானா ஆர்ட் ஃபிலிம் ஹீரோயின் மாதிரி 6 வருஷமா யோசிச்சிட்டு இருக்கீங்க. That's a spring. நீங்க இப்ப வரீங்க. மது, நான் உன்னை சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். அது உங்க தப்பு அண்ணி. இப்போ மது அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மது ஒரு விஷயத்த நினைச்சிட்டாள்னா முடிக்காம போயவே மாட்டா. நாளைக்கு முழுக்க நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும். எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. இவ்ளோ கம்பல் பண்றதுனால நான் வரேன். நாம இப்பவே கிளம்புறோம். நேரா ஹாஸ்பிடல் போறோம். இப்பவே வா. ம்